ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அனாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு 1 டே பிஃபோர் எக்ஸ்பைரி என்னுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்னவோ அதிலிருந்து 1% மேலே இல்லை கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறோம் அப்படின்னா we can மேக் மணி. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பாசிவ் வே. ஸோ நம்ம இருக்கிறது வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங் சீரிஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சீரிஸில் மீட் பண்ணுற நாம இன்னைக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது, ஸோ நாளைக்கு வந்து என்னென்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா வந்து நிஃப்டினுடைய வெட்னஸ்டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பைரிக்கு 1 டே பிஃபோர் க்ளோசிங் ப்ரைஸ் என்னவோ அதுலேருந்து 1% அபோவ் இல்லை 1% பிலோ தான் வந்துட்டு எக்ஸ்பைரி வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு, ரைட்? ஸோ கோயிங் பை தட் இன்னைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 22,620 rupees. 22,620 வந்து இதுலேருந்து 1% அபோவ் 1% பிலோ தான் வந்துட்டு நமக்கு எக்ஸ்பைரி நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 85 to 90% ஆஃப் டைம் வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டைம் அதுக்கு பியாண்ட் போயிருக்கு. பட் அந்த பியாண்ட் போன டயத்தில் எல்லாமே வந்து இந்த 1% ரேஞ்ச் கிட்ட தான் வந்து சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ விச் மீன்ஸ் பாயிண்ட் வந்து இட் ஹஸ் ஆக்டட் அஸ் அ க்ரூஷியல் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், ரைட்? ஸோ திஸ் த லாஜிக். கமிங் டு திஸ் ஒன் 22,620 வந்து இதுக்கு 1% அபோவ் ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணோம். ஸோ 1%னா எங்கே இருக்கு? வில் மெஷர் ரஃப்லி வந்து 22,620 + 220 அப்படின்னா 22,840. 22,840 கிட்ட வச்சா 1% வருமா? 22,850. ரைட்? ஸோ இது வந்து ஆன் தி அப்பர் சைடு. பாட்டம் சைடில் கீழே வந்து வருது அப்படின்னா வந்து இன்னொரு 220 பாயிண்ட்ஸ் கீழே வரணும். ஸோ ரஃப்லி எஸ் 22,400, வெரி சிம்பிள். ஸோ 22,397. நோ ஹார்ம் இன் இட். சரி, இப்போ இதில் எனக்கு வந்து எந்த டைரக்ஷன் செல் பண்ணுறது? இப்போ நான் வந்து எதை நான் செல் பண்ணுறது? கால் செட் பண்ணணுமா இல்லை வந்து புட் செல் பண்ணணுமா? தட்ஸ் பிரைமரி கொஸ்டின். அப்படின்னா தேர்ஸ்டே வெட்னஸ்டேனுடைய டைரக்ஷன் என்னவோ அதே டைரக்ஷன் தான் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இன்னைக்கு டைரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேண்டில் டவுனில் வந்தாலும் ஃபைனலாக க்ளோசிங் வந்துட்டு மேலே போய் க்ளோசிங் வச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் டேஸ் ஹைல தான் ஆக்சுவலாக க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ வட் டைரக்ஷன் இஸ் புல்லிஷ். ஸோ வில் பி செல்லிங் புட் ஆப்ஷன். அப்படின்னா வந்து 22,400 புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து 22,400 புட் ஆப்ஷன் செல் பண்ணுறோம். நம்ம 2 லாட்டு. இதுக்கு ஹெட்ஜ் வந்து இது செல் பண்ணோன்னா வில் பி நீடிங் 32,000 ஆக்சுவலி ஃபண்டு. ஸோ இதுக்கு ஹெட்ஜ் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே தள்ளி பை பண்ணுறோம். 21,900 பை பண்ணுறோன்னா this becomes 26,000. I still can't I don't know why this is showing just 26,000. இது வந்து மார்ஜின் கம்மியாக காட்டுதுன்னு நினைக்கிறேன். பட் as far as I've seen, it will ask you for 55,000 rupees margin for one lot of 25,000. ஸோ 2 லாட் செல் பண்ணும்போது 1,10,000 காட்டும். ஹெட்ஜ் பை பண்ணோம் அப்படின்னா ஒரு 75,000 வந்து இதுக்கு ஆக்சுவலாக மார்ஜின் தேவைப்படும். ஐ கீப் இட் ஆஸ் 1 lakh ஃபார் 2 lots. 50 லாட் 50 குவான்டி செல் பண்ணுறதுக்கு 1 lakh நான் கேபிட்டல் வச்சுப்பேன் நான். பட் இஸ் ஷோயிங் ஜஸ்ட் 26,000. If this is true, then we can even pull up for 2 more lots, given the data is very strong. So we have to wait and see if this is true. இது வந்து யாராவது கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லை யாராவது செக் பண்ணி சொல்கிறேன் நான். ஸோ 708 rupees for like 26,000 rupees ஃபண்ட் அப்படின்னா வந்து 1 lakh கேபிட்டலுக்கு இது வந்து 0.7% இது இன்டூ 4 பண்ணால் 2.8%. இந்த இருக்கிற ஃபண்ட் யூஸ் பண்ணுற ஃபண்டுக்கு 2.8% காட்டுறாங்க இதில். ஸோ மேக்ஸ் லாஸ் லைக் 25,000 rupees. இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. இந்த ட்ரேட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணபடி போகிறோம் அப்படின்னா வந்து நாளைக்கு வில் பி கெட்டிங் 710 rupees ப்ராஃபிட் into our bucket for 1 lakh capital. 1 day holding period இந்த ப்ராஃபிட் நமக்கு வரும் நமக்கு, ரைட்? ஸோ இந்த ட்ரேட் எப்படி போகுது என்ன எதுன்றதை வந்து நாளைக்கு தொடர்ந்து நம்ம வந்து அப்டேட் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து லைவ்ல அப்டேட் பண்ணுறேன் நான். அண்ட் இதில் வந்து கவுண்டர் ட்ரேட்ஸ் இருக்கிறதா வேணாமன்றது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த டிசிஷன் என்னன்றதும் வந்து நாங்கள் லைவ்ல அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, தட் இஸ் ஒன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும், இல்லை வந்து ஈக்விட்டியில் ஸ்விங் ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் செல்லிங் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கோ அது கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, இல்லை நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் கம்யூனிட்டிலையும் வந்து கேளுங்க நீங்கள். தேர் ஐ வில் ஆல்சோ ஆன்சர், ரைட்? ஸோ வித் திஸ் நோட், திஸ் இஸ் முத்துகிஷோர் சைனிங் ஆஃப். எக்ஸ்பைரி ட்ரேடிங் சிறப்பாக போகணுன்னு ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.